Hello everyone. இதில் second set of MCQsல remaining questions வந்து பார்க்க போகிறோம். So match the column மாதிரி கேட்பாங்க. Here one set ஒரு columnல பார்த்தீங்கன்னா antibodies and another set of columnல அது சம்பந்தப்பட்ட information update பண்ணியிருக்காங்க. So you have to match it. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா IgM antibody, IgE, that is Ig means immunoglobulin. இம்யூனோகுளோபுலின்ங்கிறது ஆன்டிபாடி, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதை தான் இவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ EAGM அதை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷனை இந்த கொஷினில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் ஹியர் யூ கேன் சி த IgA. ஓகே, IgA அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தோன்னே குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு வந்து மெமரி கிளான்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ட் ஃப்ளூயிட் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் ரிலீஸ் ஆகும். தட் இஸ் டேர்ம்டு டு பி வாட்? கொலஸ்ட்ரம். எல்லோ ஒயிட்டிஷ் ஃப்ளூயிட், தட் இஸ் கொலஸ்ட்ரம். ஸோ அந்த கொலஸ்ட்ரமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ த ஆன்டிபாடி IgA. ஸோ IgA ஏங்கிறது என்ன? அல்ஃபபெட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து A. சிமிலர்லி முதல் ஒரு பால் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த எல்லோயிஷ் ஃப்ளூயிட் கொலஸ்ட்ரமில் இருக்கக்கூடியதும் என்னென்னா A. ஸோ IgA ரிமைன்ஸ் இந்த கொலஸ்ட்ரம் அண்ட் ஆல்சோ இந்த சலைவா, உங்களோட சலைவாவில். இப்போ A லெட்டர் யாம வந்தோடனே உங்களுக்கு குழந்தை முதல் முறையாக பிறந்தோன்னே அது மெமரி கிளாண்ட்லேருந்து சாப்பிடக்கூடிய சக் பண்ணக்கூடிய எல்லோயிஷ் ஃப்ளூயிட் உங்களுக்கு யாம வரும். இந்த கொலஸ்ட்ரமில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து லாக்டோஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் நோ ஃபேட். மில்க் மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஃபேட் வந்து ரொம்பவே கம்மி. ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் த பேபி. ஸோ IgA அப்படிங்கிறது கொலாஸ்ட்ரம் அண்ட் சலைவால் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ அநேகமாக இது நீங்கள் மறக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் திங் என்னென்னா IgM. IgM வந்து எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து குழந்தையோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்யூனோகுளோபுலின் செக்ரீட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் IgM. அதாவது IgM அப்படிங்கிறது வந்து ஃபீட்டஸே வந்து தன்னை அது உடம்புலே ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடி யார் அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நான் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, அம்மா குழந்தைய பொறுத்த வரைக்கும் முதல் மனிதன் யார் அப்படின்னா மதர் தான். ஏன்னா அவங்கள பார்த்த பிறகு தான் அடுத்தது தான் மற்றவங்கலாம். ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் மதர். இப்போ ஃபஸ்ட் இம்யூனோகுளோபுலின் தட் வாஸ் சிந்தசைஸ்டு that needs to be synthesized by the fetus is nothing else IgM. இப்படி எம்மா வந்து மதர் அப்படின்னு ஞாபகம் வச்சு ஃபீட்டஸ்க்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பர்சன் யார் அப்படின்னா மதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஃபீட்டஸே சிந்தசைஸ் பண்ணக்கூடியது. இங்கே IgAங்கிறது வந்து மதர் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது குழந்தைக்கு, ஆனால் ஃபீட்டஸே சிந்தசைஸ் பண்ணக்கூடியது IgM. இப்போ புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்தது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ், தட் இஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். அலர்ஜி ரியாக்ஷன்ஸில் பொதுவாகவே ஹிஸ்டமைன் அண்ட் IgE மாலிகுல்னு சொல்கிறோம் இல்லையா? ஹியர் யூ கேன் சி இந்த IgE, திஸ் இஸ் எசென்ஷியல். அலர்ஜிக் ரியாக்ஷனில், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனில் இந்த ஆன்டிபாடி தான் அதிகமாக காணப்படும், ஹிஸ்டமைன் அண்ட் IgE. So this one is responsible for allergic reaction. ஈசினோஃபில்னு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசினோஃபில். அந்த ஈசினோஃபில் கவுண்ட் எப்போ அதிகமாக இருக்கும்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்போ தான் ஈசினோஃபில்லோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இந்த ஈசினோஃபில்லோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா E. அதே மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனில் அதிகமாக கவுண்ட் ஆகக்கூடிய ஈஸ்னோஃபில்ஸ் மாரியே நம்மளோட ஆன்டிபாடி IgE வந்து கூட இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் வே, எனக்கு தெரிஞ்ச வே. அண்ட் நெக்ஸ்ட் திங் IgG. ஏ வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். IgGயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக இருக்கிறது தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன். வாட் இஸ் மீன் பை காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும்.
ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பூஸ்ட் த ஆக்டிவிட்டி ஆர் எபிலிட்டி ஆஃப் த ஆன்டிபாடி. இப்போ நீங்கள் ஒரு மைக்ரோப் வந்திருக்கு அப்படின்னா, அந்த மைக்ரோபுக்கு எதிரான ஆக்டிவிட்டியை இது பண்ணுறது யார் அப்படின்னா ஆன்டிபாடி. அப்புறம் வந்து நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், மேக்ரோபேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேகோசைட்டிக் செல்ஸ். அந்த ஃபேகோசைட்டிக் செல்ஸோட ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த ஆன்டிபாடியோட ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அது ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வேலையை இந்த காம்ப்ளிமெண்டரி சிஸ்டம் ஆக்ட் பண்ணும். ஸோ அதில் வரக்கூடிய காம்பனண்ட் தான் என்னன்னா ஐஜிஜி. ஐஜிஜி இன்வால்வ்ஸ் இன் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். ஸோ யூ மஸ்ட் நோ அபவுட் தட். இப்போ இந்த ஆன்டிபாடி ஃபேகோசைட்டிக் செல்ஸ்லாம் வரக்கூடிய மைக்ரோப் மேலே அட்டாக் பண்ணி அதை டேமேஜ் பண்ணி அதை ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா வெளியில் தள்ளி விட்டுரும், ஆர்கானிசம் வெளியில். ஸோ இப்படி தான் காம்ப்ளிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து ஐஜிஜி மாலிகுல் டி ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். டிக்கு வந்து 1 காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன். சரி, இப்போ ஐஜிஇ நான் சொன்னது தான் அலர்ஜி, தட் இஸ் ஈசினோஃபில் இ. அலர்ஜியில் எப்பொழுதும் ஈசினோஃபிலோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணாலே ஈசினோஃபில் கவுண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ இ ஃபார் ஈசினோஃபில், அதனால ஐஜிஇ ஆன்டிபாடி அதில் அதிகமாகும் அப்படின்னு ஞாபகம். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக மனசில் உள்வாங்கிக்கிறது. இப்போ சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பான், எக்ஸாம் வந்துருச்சுன்னு படிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எக்ஸாம் வந்துருச்சுங்கிற அந்த பயம், அந்த விஷயம் மட்டுமே எக்ஸாஜரேட்டடாக ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் பிரச்சனை தானே, பைத்தியங்குடிய கூட ஆகலாம். நம்ம விஷயம் என்னன்னா எக்ஸாம் இருக்குது, நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் இல்லையா. ஹியர் ஆல்சோ நம்மளோட வேலை நம்ம எப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே நம்மளோட உடம்புல வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த ரொம்ப அலர்ஜிக்காக எடுத்துக்கிறது, எக்ஸாஜரேட்டடாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. ஸோ எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அவர் இம்யூன் சிஸ்டம் டுவர்ட்ஸ் செர்டைன் ஆன்டிஜென்ஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த என்வரான்மெண்ட். பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் இருக்குல்ல பிளான்ட்டோட இதில், அதுக்கு கூட அலர்ஜியாக இருக்கும் சில பேருக்கு. அண்டு தூசி அந்த மாதிரியான இடங்களில் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து தும்மல், வீசிங்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ்மா, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அலர்ஜி சம்மந்தப்பட்ட டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய இது ஆன்டிபாடி என்ன அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்னா ஐஜிஇ ஆன்டிபாடி. ஸோ காமன் அலர்ஜன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் யூ கேன் சி போலன், அனிமல் டேண்டர், தட் இஸ் நத்திங் பட் அனிமல் மேலே இருக்கக்கூடிய முடியாக இருக்கும்ல, அது மாதிரி ஹேர் ஃபாலிகல்ஸ் அதெல்லாம், அண்ட் டஸ்ட் இதெல்லாம். இவை என்னென்ன டைப் ஆஃப் அலர்ஜி ரியாக்ஷன்னா ஸ்னீசிங், வாட்டரி ஐஸ், ரன்னிங் நோஸு, அப்புறம் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த மாதிரியான அலர்ஜிக் ரியாக்ஷனில் என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன் அப்படிங்கிறதும் செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ், கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஃப்ரம் த மாஸ்ட் செல்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு இந்த அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ரெசியூம் பண்ணணும், நம்மளை நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் ட்ரக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹிஸ்டமைனுக்கு ஆப்போசிட்டாக ஆன்டி ஹிஸ்டமைன். ஓகே, ஸோ தட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ட்ரக். அப்புறம் ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ், தட் இஸ் அட்ரனலின் அண்ட் ஆல்சோ வேரியஸ் ஸ்டிராய்ட்ஸ், அதை நம்ம கொடுத்தோம்னா குவிக்லி இந்த சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம், சிம்டம்ஸை கம்மி பண்ணிடலாம். ஸோ இன்னிய டேட்டில் மாடர்ன் டேயில் சில்ட்ரன்ஸ் வந்து இம்யூன் பவர் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப பார்த்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு செர்டைன் இதில் ஏசியை போட்டு உள்ளுக்குள்ளேயே உட்கார வச்சு அப்படியே என்னமோ பிராய்லர் கோழியை எப்படி வளர்க்குறோம் அதுமாரி குழந்தைங்களை வளர்க்குறாங்க. தட் இஸ் நாட் எ குட் திங். தே மஸ்ட் பி எக்ஸ்போஸ்டு டு வேரியஸ் பேத்தஜன், வேரியஸ் மைக்ரோப்ஸ். அப்போ தான் என்ன ஆகும், அவங்க உடம்பு வந்து இம்யூன் பவர் ஜென்ரேட் பண்ணும், நேச்சுரல் இம்யூனிட்டி அந்த பிள்ளைங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க எங்கே வேணாலும் போய் நாளைக்கு சஸ்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி லோ இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லோ இம்யூனிட்டி பவர் இருக்கிறதுனால தே ஆர் சென்சிட்டிவ் டு வேரியஸ் அலர்ஜன்ஸ். அதான் பிரச்சனை. ஹியர் யூ கேன் see the different type of antibody. ஐஜிஜி எப்படி இருக்கும், இ எப்படி இருக்கும், டி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. டிஇஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எம்மை பாருங்கள் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 ஆன்டிஜன் வந்து கீழே லிங்க் ஆன மாதிரி.
ஹியர் டைசல்ஃபைட் பாண்ட் வந்து இங்கே இருக்கும். இன் பிட்வீன் ஈச் அண்ட் 5 இருக்குன்னா பென்டாமர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றுக்கும் லிங்க் என்னன்னா டைசல்ஃபைட் பாண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும் IgM. தட் இஸ் IgM தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இம்யூனோகுளோபின் டு பி ப்ரொடியூஸ்டு பை த ஃபீட்டஸ். ஒரு ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது இந்த இது வந்து ஃபீட்டஸே ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் திங் IgA, இது வந்து அம்மாக்கிட்டேருந்து குழந்தைக்கு வரும் கொலாஸ்ட்ரம் வழியா. அண்ட் ஹியர் யூ கேன் சி த IgG IgM. இப்போ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த 2 ஆன்டிபாடியை செக் பண்ணுவாங்க எது கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணும்போது நம்ம வந்து ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், அந்த மைக்ரோப் எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கும். என்னன்னா IgG ஆன்டிபாடி அப்படிங்கிறது என்னன்னா இப்போதான் வந்திருக்கு இந்த மைக்ரோப் அப்படின்னா அதுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி எது சிந்தசிஸ் ஆகும்னா IgG இமீடியட்டாக சிந்தசிஸ் ஆயிடும் ஆஃப்டர் த இன்வேஷன் ஆஃப் பர்டிகுலர் மைக்ரோப். அப்போ இப்போ தான் வந்திருக்குன்னா IgG மட்டும் அதிகமாக இருக்கும். அதே ரொம்ப நாளாக குரோனிக்காக இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, ப்ரோலாங்டு டேர்மாக எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் ஏ மைக்ரோப் அப்படின்னா IgM ஆன்டிபாடியை நம்மளால் அங்கே பார்க்க முடியும். ஸோ IgM ஆன்டிபாடி இருக்கும் பட்சத்தில் லாங் டேர்ம் ரெஸ்பான்ஸ் தான் IgM. ஓகேவா, குரோனிக் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாவோ வைரஸோ ஒரு பர்டிகுலர் இதை காஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குரோனிக் இன்ஃபெக்ஷனுக்கு இதாக IgM ஆன்டிபாடி இதாகும். ஆனால் அது லாங் டேர்ம் ரெஸ்பான்ஸ் தான், இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடையாது. IgG தான் உள்ளர வந்தோடனே அதுக்கு எதிராக ப்ரொடியூஸ் ஆகும். இமீடியட் ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி டு பி டெவலப்ட் எகெயின்ஸ்ட் ஏ பர்டிகுலர் நியூலி இன்வெர்டட் மைக்ரோப். ஸோ இந்த இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், lymphoid organ in which mature lymphocytes undergo proliferation and differentiation are. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் லிம்பாய்டல் ஆர்கன்ஸில் மெயின் லிம்பாய்டல் ஆர்கனா போன் மேரோ, தைமஸ், பி செல்ஸ், டி செல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன், அங்கே தான் என்னன்னா இங்கே வந்து மெச்சுரேஷன் நடந்து அங்கே போய் டிஃபரன்ஷியேஷன் நடந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் த ஆன்டிஜன், அதுதான் மெயின் முக்கியம். செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கனில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆன்டிஜன் அதை ட்ராப் பண்ணி இந்த லிம்போசைட்டை எக்ஸ்போஷர் பண்ணுறது, அந்த வேலை வந்து அங்கே தான் வந்து நடக்கும் செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன்ஸ். தட் இஸ் லிம்ப் நோட், ஸ்ப்ளீன், டான்சில்ஸ் அண்ட் பேர் பேச்சஸ்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்மால் லார்ஜ் இன்டெஸ்டைன், தட் இஸ் கால்ட் கோலன். ஸோ பேர் பேச்சஸ், இந்த அப்பண்டிஸ் அங்கேயும் கூட வந்து வி கேன் சி தட் லிம்பாய்டல் டிஷ்யூஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா லிம்ப் நோட்ஸ், ஸ்ப்ளீன், டான்சில்ஸ். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த ஆன்சர். ஏன்னா இது எல்லாமே என்னன்னா லிம்பாய்டல் ஆர்கன்ஸ் தான். அங்கே வி கேன் சி த மெச்சூர் லிம்போசைட்ஸ். ஸோ all of this is the answer for this question. Actually here primary lymphoidal organ, this is bone marrow. Okay va? And secondary lymphoidal organ, thymus, that is present on the upper side of heart and in between the two lungs, mediastinum. Here you can see the secondary lymphoidal organ, that is spleen, stomach பக்கத்திலே இருக்கு பாருங்க. Here you can see the spleen, and also lymph nodes which are present in various parts of our body. Neckல பார்த்தீங்கன்னா cervical lymph nodes and axillary lymph nodes ன்னு சொல்லிட்டு here and here, and also groin lymph nodes அப்படின்னு சொல்லிட்டு here, this is the region. And spleen, thymus, they are also the lymphoidal organs. At last you can see the tonsils which is present in your throatல back sideல we can see that. Here the நீங்க இங்க இந்த பாக்குறீங்க இல்லையா, they are the tonsils. So these tonsils are also the lymphoidal organs. Okay, all of these are lymphoidal organs. And next question, இப்போ இந்த lymphoidal organ தான் நான் என்ன சொன்னேன், site for interaction of lymphocytes with the antigen. அந்த இடத்துல தான் ஆன்டிஜனை ட்ராப் பண்ணி the lymphocytes ஓட ஆக்ஷன் வந்து நடக்கும். They get proliferated to become the effector cells. And next question, injection of antitoxin in tetanus confers which type of immunization? Simple, antitoxin அப்படின்னு சொல்லியாச்சு. in tetanus அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெட்டானஸ் அப்படிங்கிறத காஸ் பண்ணக்கூடியது க்ளோஸ்டெரிடியம் டெட்டானை அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இமீடியட்டாக அதுக்கு அது வந்து ஆக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இமீடியட்டாக அதுக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடியை நம்ம வெளியில் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம்.
ஓகேவா? அது வந்து உள்ளர டெவலப் ஆகாம வெளி மூலமா ஆர்டிஃபிஷியலா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். ஸோ ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடியை இன்ஜெக்ஷன் பண்ணி அல்லது வேற ஒருத்தர் ப்ரொடியூஸ் வேற ஒரு உடம்புலேருந்து வர்றது, மதர் டு இன்ஃபென்ட்டாக இருக்கட்டும், மதர்கிட்ட ஃபார்ம் ஆன அக்வயர்டு ஆன்டிபாடி வந்து நம்மள்ட்ட வரதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா ஒரு ஆன்டிபாடி ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடியை ஆர்டிஃபிஷியல் ஆன்டிபாடியை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னா பாசிவ் இம்யூனைசேஷன். ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கான்னா அவன் வந்து எந்த ஒரு ஆக்டிவா எந்த ஒரு இம்யூன் செல்ஸையும் அவன் டெவலப் பண்ணல. ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடியை உள்ளர வாங்கிக்கிறான், அதன் மூலமா இது பண்ணிக்கிறான். ஆக்டிவ் இம்யூனைசேஷன் வேக்சினேஷன்லாம் வேக்சைன் பண்ணும்போது அந்த ஆக்டிவ் இம்யூனைசேஷன்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பாசிவ். So transfer of immune products, antibodies, immunoglobulins to a recipient is called passive immunity. So preformed antibodies that is antitoxin அப்படிங்கிறது antibodies towards the tetanus directly injected into the recipient provides passive immunity. அதே மாதிரி ஸ்னேக் பைட்ல வீனோமுக்கு எதிராக ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடி வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம், அதுவும் வந்து பாசிவ் இம்யூனைசேஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேட்ச் த காலம். இப்போ நீங்கள் காலம் 1ல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இம்யூனிட்டியை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் காலம் 2ல் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்தெந்த டைப்பு வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சுரலி அக்வயர்ட் பேசிவ் இம்யூனிட்டி எதுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ டெவலப்ஸ் ஆஃப்டர் ரெக்கவரி ஃப்ரம் அன் அட்டாக் ஆஃப் மிசைல்ஸ். ஒரு டிசீஸ்லேருந்து ஆஃப்டர் ரெக்கவரினாலே அது நேச்சுரலில் வரும். ரெக்கவரி ஃப்ரம் அன் அட்டாக்னா அப்போனா அவங்க உடம்புல ஜென்ரேட் ஆகிருக்கு ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரல் ஆக்டிவ் த செகண்ட் திங், தட் இஸ் Q வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? Q வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் திங் பாருங்க, டெவலப் த்ரூ த வேக்சினேஷன். வேக்சின் ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவ் இம்யூனிட்டி தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து மைக்ரோப் வந்து அட்டினுவேட்டட் மைக்ரோப், அதோட சர்ஃபேஸ் ஆன்டிஜனை பார்த்துட்டு நம்ம உடம்பு என்ன பண்ணணும், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிடும். ஸோ அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, திஸ் இஸ் ஆக்டிவ் பட் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், தட் இஸ் ஆர். ஓகே, ஆர் வந்து செகண்டுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் த மதர் டு ஃபீட்டஸ் வயா பிளசண்டா. பிளசண்டா மூலமா அம்மா கிட்டேருந்து ஃபீட்டஸ்க்கு வந்துருச்சு. அந்த மாதிரியான ஒரு ஆன்டிபாடி இம்யூனிட்டி எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி த பாசிவ் இம்யூனிட்டி. ஓகேவா? தட் இஸ் நத்திங் பட் பாசிவ் இம்யூனிட்டி நேச்சுரலி அக்வயர்ட். ஸோ த தேர்ட் ஒன், பிக்கு வந்து தேர்ட் ஒன். அடுத்தது டெவலப்ஸ் பை இன்ஜெக்டிங், பை இல்லை பியூஒய் இல்லை பிஒய், இன்ஜெக்டிங் ஆன்டிபாடிஸ் ஒப்டைன் ஃப்ரம் சீரம் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ வேற ஒரு அனிமல்ஸ்லேருந்து கிடைச்ச இந்த ஆன்டிபாடியை நம்ம உடம்புல செலுத்துறது. அப்போனா என்னது? ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடி. அல்டிமேட்டா திஸ் இஸ் பாசிவ் இம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ ஆர்டிஃபிஷியலி அக்வயர்டு பாசிவ் இம்யூனிட்டி. ஓகேவா? த ஃபோர்த் ஆப்ஷன் அது வந்து என்னன்னா எஸ். இது மேட்ச் ஆகிற மாதிரி பாருங்க ஆன்சர்ஸ் என்ன இருக்குன்னு. ஸோ பி நேச்சுரலி அக்வயர்ட் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா, பாசிவ்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், நேச்சுரலினா அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வருது. ஸோ த தேர்ட் ஆப்ஷன், டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் மதர் டு ஃபீட்டஸ் த்ரூ பிளசண்டா. பிக்கு வந்து தேர்ட், செகண்டில் இருக்குது, தேர்டில் இருக்குது. அடுத்து கியூக்கு பாருங்கள், நேச்சுரலி அக்வயர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது ஒரு அட்டாக் நடந்து, ஒரு டிசீஸ் ஒரு ஆர்கானிசம் மூலமாக ஒரு அட்டாக் நடக்குது, அதுக்கு எதிராக இம்யூன் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல டெவலப் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆக்டிவ். ஸோ செகண்ட் ஒன் வந்து கியூக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இங்கேயும் அதே தான் இருக்குது ரெண்டுத்துலேயுமே. சரி, ஆர் பாருங்க, ஆர்டிஃபிஷியலி அக்வயர்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதுக்கு நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம்னா 2, டெவலப்ஸ் த்ரூ வேக்சினேஷன். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a primary lymphoidal organ? ஓகே, இதில் லிம்பாய்டல் ஆர்கன் பாருங்க, ஸ்ப்ளீனு, லிம்ப் நோட்ஸு, தைமஸு, போன் மேரோ, இதெல்லாம் வந்து நம்ம லிம்பாய்டல் இதில் கொண்டு வந்துடுவோம். பட் கிட்னி, இட் இஸ் நாட் ஏ லிம்பாய்டல் ஆர்கன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், நாட் ஏ லிம்பாய்டல். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நாட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணிங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னா பிரின்சிபல் லிம்பாய்டல் ஆர்கன்னொன்னா நீங்கள் போன் மேரோ தைமஸ்னு தைமஸ் டிக் அடிச்சுட்டு போயிருவீங்க. நாட் ஏ
பிரின்சிபல் லிம்பாய்டல் ஆர்கன் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following set of disease are autoimmune diseases? ஸோ ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிஜனை அதுக்கு எதிராகவே நம்ம உடம்பே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு எதிராக ஆக்ட் ஆகும். அப்போ செல்ஃப் ஆன்டிஜனை நான் செல்ஃப் ஆன்டிஜனை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ தான் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. இப்போ எல்லைக்கோடுக்குள்ள நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான்னா நம்ம சண்டை போடணும். இப்போ சைனாக்காரன் உள்ளார வரான் இந்தியாவோட பார்டர்லன்னா நம்ம சண்டை போடணும். நம்ம ஆள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அவனையே நம்ம துப்பாக்கியால் சுட்டோம்னா, ஸோ இந்தியனை சுடுறது, அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன். தட் இஸ் த நேம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படிங்கிறது. சரி, செல்ஃப் ஆன்டிஜன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிஜனையே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸோட சர்ஃபேஸ் புரோட்டீனில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜனை நம்ம ஃபாரின் ஆன்டிஜன் நினச்சிக்கிட்டு நம்ம இம்யூன் செல்ஸ்லாம் அதுக்கு எதிராக ஆக்ட் ஆகுறது தான் என்ன, ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இப்போ இதில் இருக்கக்கூடிய சாய்ஸஸில் எது ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டிசீஸாக நம்ம என்னன்னு பார்த்துட்டே வருவோம். ஹியர் யூ கேன் see this. ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு மெயினான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நர்வ் சம்மந்தமான ஒரு டிசீஸு, அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்மா அண்ட் சிலியாக் டிசீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஏற்படும். அடுத்தது என்சிமா சோரியாசிஸ் ஸ்கின்ல ஏற்படக்கூடியது. அண்ட் தென் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லலாம், மூட்டுக்கு மூட்டு வலி, ரிமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ். அண்ட் தென் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலமாக ஹார்மோனல் செக்ரேஷனை கம்மி பண்ணிடுறது பிகாஸ் ஆஃப் ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இந்த ஆன்டிபாடிஸினுடைய இதனால இந்த ஆர்கன் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ ஹாசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று அடிசன் டிசீஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், அந்த பர்டிகுலர் தைராய்டு ஹார்மோன் கிளாண்டை வந்து நான் ஃபங்க்ஷனல் பண்ணிடுறது. இந்த ஆன்டிபாடி போய் இருந்துக்கிட்டு ஆட்டோ ஆன்டிபாடி தானே, அதை அப்படியே என்ன பண்ணிடும், அந்த ஆர்கனை டிஸ்ஃபங்க்ஷன் பண்ண வச்சு, ஸோ தட் ஹார்மோன் செக்ரீட் ஆகாது, தட் வில் பிகம் ஏ டிசீஸ். அதுமாரி ஹாசிமோட்டோ தைராய்டிட்டிஸ், இன்னொன்று வந்து அடிசன் டிசீஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், அந்த மாதிரி வரும். அண்ட் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரிமேட்டோஸ். So systemic erythematosus, that is infecting your heart as well. So these are all the various autoimmune disorders. ஞாபகம் வச்சுங்க நீங்க. மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், ஆஸ்மா, சிலியாக் டிசீஸ், அப்புறம் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எசிமா சோரியாசிஸ், மூட்டை பொறுத்த வரைக்கும் ரிமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், அண்ட் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டஸ் வந்து ஹார்ட்டு, ஹாசிமோட்டோ தைராய்டிஸ் தைராய்டு இது. அண்டு இப்போ நீங்கள் வந்து டிசீசஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மயஸ்தானியா கிராவிஸ். திஸ் இஸ் ஆக்சுவலி ஆட்டோ இம்யூன் டிசார்டர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் சொல்லுவோம். இந்த ஸ்கெலட்டல் மசிலில் நர்வ்ஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடிய நர்வ்ஸும் அந்த மசிலுக்கும் ஜங்ஷன் இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவோம்னா சினாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். SYNAPSE. ஸோ அந்த சினாப்ஸ் அப்படிங்கிறது நர்வுக்கும் மசிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன், இந்த சினாப்டிக் ஜங்ஷன். அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நியூரான்ஸ் ஆக்ஷன் பொட்டான்ஷியல் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய நியூரோ ஹார்மோன்ஸ் அசிடைல் கோலைன் லெட்டஸ்டேக், அந்த அசிடைல் கோலைன் வந்து வெளியில வந்து டிராப் ஆகும், நியூரான்ஸ் விட்டு வெளியில வந்து அந்த மெசேஞ்சர் வந்து கெமிக்கல் மெசேஞ்சர் தானே நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது வந்து மசில் செல்லோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிசப்டார் மேல பட்டோன்னா அசிடைல் கோலைன், the muscle will do the function, muscle contraction நடக்கும், அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த மசில் பர்ஃபார்ம் பண்ணும். இது நார்மலா உள்ளது. ஆனா என்ன நடக்கும் மயஸ்தானியா கிராவிஸ்னா, இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ஆகும்னு சொன்னால ஆட்டோ ஆன்டிபாடி, இந்த ஆட்டோ ஆன்டிபாடி பிளாக் த ஜங்ஷன், இந்த நியூரான்லேருந்து வரக்கூடிய அந்த அசிடைல் கோலைனையும் இங்க இருக்கக்கூடிய மசில் செல்லோட செல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிசப்டாரும் அந்த பைண்ட் ஆனாதானே உங்களுக்கு மசிலுக்கு தெரியும், ஓ நம்மளை வந்து கான்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்கன்னு. ஸோ அந்த ஜங்ஷன்ல ஆன்டிபாடி போய் உட்காந்துரும். அப்போ என்ன ஆகாது, அசிடைல் கோலைன் வந்து மசில் செல்லை ஃபுல்லாக ரீச் பண்ண முடியாது. ஆஸ் ஏ ரிசல்ட் மசில் கன்ட்ராக்ஷன் நடக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து ஒரு மாதிரி மூடியே இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி விஷனு, டிப்ளோக்சிஸ், டபுள் விஷனு, இது மாதிரிலாம் அந்த ஐலிடை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மசில் ரிலேட்டட் நர்வ் மசில் ஜங்ஷனில் இந்த ப்ராப்ளம் வரும்.
மயஸ்தானியா கிராவிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் எ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ரிலேட்டட் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். அனாஃபைலாக்சிஸ்ங்கிறது சிம்பிள்மா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், அலர்ஜி ரியாக்ஷன்ஸ். ஸோ ஐஜிஇ, ஹிஸ்டமைன் அந்த மாதிரி ரியாக்ஷன் அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கிடையாது. நெக்ஸ்ட் திங், அனிமிக் உங்களுக்கு தெரியும், லாஸ் ஆஃப் அயன் கண்டென்ட் ஆர்பிசி, தட் இஸ் ஆல்சோ நாட் த ஆட்டோ இம்யூன் டிசார்டர். பெர்னிஷியஸ் அனிமா பார்த்தீங்கன்னா சில சமயம் விட்டமின் டிஃபிஷியன்சியால கூட வரும், விட்டமின் B12. SCID, தட் இஸ் சிவியர் கம்பைன் இம்யூனோ டிஃபிஷியன்சி, தட் இஸ் த மெட்டபாலிக் டிசார்டர். இது எதனாலன்னா குரோமோசோம் 20ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ல வந்து மியூட்டேஷன்ஸ் ஏற்படுறதுனால இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக த டிசீஸ் நேம்டு அடினோசைன் டிஅமினேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம். திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ரீமெச்சூர் டி செல்ஸ்லாம் வந்து மெச்சூர் டி செல்ஸ் ஆகணும், அல்லது இம்யூன் செல்ஸ் வந்து மெச்சூர் இம்யூன் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த என்சைம் ரொம்பவே அவசியம். ஸோ மெச்சூராக இருக்கக்கூடிய டி செல்ஸ், பி செல்ஸ் தான் ஆக்டிவாக வந்து செயல்பட முடியும் இம்யூன் செல்ஸ். ஸோ தட் பேத்தஜன்டேருந்து நம்ம உடம்ப செக்யூர் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரியான பேஷண்ட், தட் இஸ் SCID, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசார்டர் வந்து இருக்கும். அடினோசைன் டிஅமினேஸ் வந்து ப்ராப்பரா செக்ரீட் ஆகாது, பிகாஸ் முட்டேஷன் இன் த ஜீன்ஸ் தட் கோட் ஃபார் அடினோசைன் டிஅமினேஸ். எந்த குரோமோசோம்னா 20. ஆஸ் ஏ ரிசல்ட் அவங்க வந்து ரொம்பவே சப்ரஸ்டாக இருப்பாங்க இம்யூன் வைஸாக, ஈஸியாக ப்ரோன் டு மெனி பேத்தஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அல்லது என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அடினோசைன் டிஅமினேஸ், அப்படி இல்லைன்னா ஜீன் தெரப்பி. இதில் ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி இந்த டிசீஸை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. So this is not an immune disorder but autoimmune disorder, but it is a genetic disorder. Next பாருங்க, systemic lupus erythematosus. இந்த systemic lupus erythematosus பொறுத்த வரைக்கும், ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் எண்டோகார்டிட்டிஸ், atherosclerosis, inflammation of the fibrous sac, இதெல்லாம் வந்து ஹார்ட்ல நடக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களோட முகத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ரேஷஸ், நெத்தியில இந்த 2 கன்னத்துலையும் அந்த மாதிரி ரேஷஸ் வந்து வர்றதை நம்மளால பார்க்க முடியும். சிவியர் பெயின் இருக்கும் அப்டாமனில். அண்ட் ஸோ மெனி திங்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து அவங்களோட பிரச்சனையாக இருக்கும். ஸோ சிவியர் லூப்பஸ் எரித்ரோமேட்டஸ், இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டஸ் மயஸ்தானியா கிராவிஸ், இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் யூ மஸ்ட் நோ அபவுட் இன்னொரு இது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவாங்களா, தட் இஸ் ஆல்சோ இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டருங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய ஆன்டிஜனை ஃபாரின் ஆன்டிஜன் நினச்சிக்கிட்டு அதுக்கு எதிராக ஆன்டிபாடி, ஆட்டோ ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் அனுப்பி அந்த செல்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் நடக்கும். இதில் 2 டைப். ஒன்று வந்து ஆர்கன் ஸ்பெசிஃபிக், ஒரு பர்டிகுலர் ஆர்கனை மட்டும்தான் இந்த ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ் வந்து டார்கெட் பண்ணி ஆக்ட் பண்ணுறது. அது மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹாசிமோட்டோ தைராய்டிட்டிஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், அடிசன் டிசீஸ், அடனல் கிளாண்டு. ஸோ இந்த மாதிரி கிளாண்டை வந்து டார்கெட் பண்ணி அதை ஆட்டோ ஆன்டிபாடி என்ன பண்ணும்னா ஃபங்க்ஷனை பிளாக் பண்ணிடும். அந்த ஆர்கன் என்ன பண்ணுமோ ஃபங்க்ஷனை அதை பிளாக் பண்ணிடும். அப்போ ஹார்மோன் செக்ரீஷன் இருக்காது, ஹைப்போ செக்ரீஷன் ஆகும். அல்டிமேட்லி அடிசன் டிசீஸ், கிரேவ்ஸ் டிசீஸ், ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ், இது எல்லாமே பாசிபிள். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா நான் ஸ்பெசிஃபிக், உடம்பு முழுசுமே த்ரூ அவுட் த பாடி ஆட்டோ இம்யூன் ஆக்டிவிட்டி. பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கிறது, ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொம்ப கொடுமையான ஒரு நோய். அடுத்தது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். பார்த்தீங்கன்னா நர்வ் செல்லில் அந்த ஆக்சான்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைலினேட்டட் ஷீத்துன்ட்டு இந்த மாதிரி கவரிங் போடுவாங்க. இதுதான் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்பீடாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மைலின் ஷீத் என்ன ஆகும்னா டீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ இம்யூன் டிசார்டரில் அடிக்கடி கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ.